நீ என்ன ஒன்று ஒன்றா போட செத்தில் போட்டு இடிக்க போகிறோம். இதெல்லாம் உப்பும் போட்டுருக்கு. சம்பளுக்கு பாதி தேசி புளி விட போகிறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு சமையல்லாம் செய்ய போகிறோம். நானும் அம்மா வந்தாலே விளங்க வேண்டியா எங்களுடைய வெள்ளை சுழற்சியில் சமையல் காணொலியாக தான் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு 5 நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு சமையல் காணொலிக்கு வந்திருக்கிறோம். 5-6 நாளும் தெரியல. என்ன இன்றைக்கு சமைக்க போகிறோம்மா? இன்றைக்கு கோதம்பமா வெள்ளை இடியப்பமும் கூனிக்கருவாட்டு சம்பளம், இடி சம்பளம், வெள்ளை அடித்த சம்பளம். கூனிக்கருவாடு எடுத்துருக்கிறேன் பாருங்க. கூனிக்கருவாடு இருக்குது. அங்கால இடியப்பத்துக்குரிய இந்த அரிசி மாடியப்பம் கோதம்பம் வெள்ளை இடியப்பத்துக்கு இஞ்சால இடியப்ப தட்டுகள் அதுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் தயாராக இருக்குது. இன்றைய பொழுதுல இடியப்பமும் கோதம்பா இடியப்பமும் கூனிக்கருவாடு சம்பளம் தான் செய்ய போகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ள போ. நாங்கள் இப்போ முதலாவதாக தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் மாக்குன்றதுக்கு. அடுப்பெரிக்கிறானே பெரிய சம்பவம் போல. அப்படியே பாலை கிடக்கிறபடியா எரியும். எரியுமே ரெண்டே தனி ரெண்டைக்கும் பாலோட சேர்த்துண்டே இருந்துருக்கு. கூனிக்கருவாடை பார்க்கவே ஆசையாக கிடக்கு. இந்த ஏன்னா அந்த செவ்வல்னு சொல்லுவாங்க, கரவலையெல்லாம் இது படுறது. இது எந்த நாளும் கிடையாது. இப்போ ஒரு கடையில புடிச்சிட்டில இருந்தபடியா நாங்க வேண்டி வைப்போம். இது வேறு நாடுகளையும் சிலவுல வரும். ஆனா கூடுதலா ஊர் வழியே கரவலையெல்லாம் கூட வரும். கரவலையெல்லாம் இது படுறது கூட மற்ற வரைகளுக்கு இருக்காது. ஆனா சம்பளுக்கு ஒரு டேஸ்டா தானே இருக்கும். நாங்க எல்லாம் படிவா கழுவி காய வச்சு வச்சிருக்கோம். எடுக்க வச்சிருக்கவே நல்ல வாசமா கிடக்கு. இப்போ அடுப்பெரிஞ்சு தண்ணி கொதிச்சாப்புறாதான். இதுக்கு அரிசிமா மாதிரி நல்லா கொதிக்க தேவையில்லை, ஓரளவாக கொதிக்க வேணும். நாங்கள் இனி தண்ணி கொதிச்சுட்டுது இடியப்பம் மாக்குன்றாக்குது. நல்லா கொதிக்க தேவையில்லை. அரிப்பம் பாருங்க. நாங்கள் இப்போ மாவுக்கு உப்பு போட போகிறோம். 2 கரண்டி போடுறோம். காணும். இனி நாங்கள் தண்ணி விட்டு கிண்ட போகிறோம். தண்ணி கொதிச்சுட்டுது. தண்ணி நிறைய விடணும். இதுக்கு தண்ணி நிறைய விட தேவையில்லை. அரிசி மாண்டா தான் நிறைய விட வேணும். அரிசி மாக்கு நல்லா தண்ணி கொதிக்கவும் வேணும். இது நல்லா கொதிச்சா இப்போ இந்த நல்லா அவிஞ்சா கோதுமமாக புளியே இல்லாது. ஒரு அளவா அரைப்பருவத்தில் கொதிச்சா காணும். நாங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிப்போம். பாருங்க நல்ல வடிவாக நாங்கள் பதத்துக்கு கிண்டி எடுத்தாச்சு. இனி நாங்கள் புளிஞ்செடுக்க வேண்டியதான். இல்லை பிடிச்சி இல்லை வச்சா ஒரு எடுத்து புளிய லேசு பிடியாமல் இருந்தால் ஒரு காலம் எடுத்து வைக்கணும். அப்போ எப்படியே பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் புளிய தொடங்க போகிறோம். சரி, நாங்கள் இனி புளிய தொடங்க போகிறோம். யாருங்க நாங்கள் புளிகிறோம். இது கணக்காக புளியக்கூடாது. கணக்காக குமக்கான அரிசி மாதிரி புளிஞ்சால் கொஞ்சம் களித்தன்மை வற்றும். அப்போ
மெல்லிசா தான் கணக்கா புளியா ஒரு அளவாக தான் புளியாகணும். நாங்கள் இப்போ ஒரு புளிஞ்சிட்டு வைக்க போகிறோம். நாங்கள் பிளாஸ்டிக் தட்டண்டா கணக்க வைக்கலாம். இது இந்த மெட்டை தட்டு தானே, ஓலை தட்டுறதுக்கு தானே, அப்போ கொஞ்சம் 6-7 தட்டு தான் வைக்கலாம். அது கொஞ்சம் சின்னதானே, அது கணக்க அது மாரி அடுக்கி மடிக்கிட்டு வைக்கலாம். ஒரே நேரத்தில் பாருங்க 6 தான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மெட்டை தட்டுண்டா கணக்க வைக்கலாம். 15 வைக்கலாமே. அப்போ நாங்கள் ஒரு தொழில் ரீதியாக இல்லை கடைகளுக்கு அவிக்கணும்னு சொன்னால் மற்ற தட்டு தான் ஈஸி. நானும் புளிஞ்சு பார்ப்போம் என்ன கட்டத்தில் வருதுன்னு. என்னடா புளி வருது இல்லை? வருது. அங்க இது என்ன? ஆனா இறுக்கி தான் புளி வரும் போல காணுமே. இது சரி வராது. சரி சரி எல்லாம் சரி வைங்க. குமிக்கணும்டா இருக்கப்பா. சரி கணக்க புளிய கூடாது, கோம்பமாக கணக்க புளிய கூடாது. இன்னொரு ஒன்றுக்கு வைக்கல. இதுக்கு புளி அகாரங்க பாத்தியலே. ஆனா பலமா தான் நான் மொத்த வேணும். இருக்கப்ப சும்மா இல்லையே சார். ஆனா கொஞ்சம் மற்ற மாவோட இது கொஞ்சம் இதா தான் கிடக்கு. களி மாதிரி போகுது அப்படி. அம்மா புளிக்கணும் வேண்டாம், நான் புளிஞ்சா புளிஞ்சிரும் மண்டை. நீட் இல்லாம புளிக்கிறானி. அதான் அப்புறம் எல்லாம் பழுதா போனா எண்ணில வந்து பிழைச்சாப்புறம் எண்ணில புளியானு எண்ணில சொல்லி விட்டுருமா அம்மா. தான் மாவை பிழைச்சி விட்டா அப்புறம் எண்ணில மா ஒன்றும் பிழைக்கிற மா வடிவாக இல்ல சொல்றேன். அப்புறம் நான் புளிஞ்சு விட நான் தான் அப்படியே குவியலா குவிக்கிறாரு. அப்ப அரிசி மா கண்டா குவிக்கிறாண்டாலும் பரவாயில்ல. இது குவியலா குவிச்சா களித்தன்மையா கிடக்கும் போற அவியாம. ஒரே இடத்துல வைக்க கூடாது, பரத்தி புளிக்கும். பரத்தி இது மேலாலையும் வைக்கிறீங்களோ? மேலால தூக்கி அப்படியே வைக்கலாம். அது அப்படியே வைக்கிறேன். ஒரு 2 சுத்தி தானே சுத்தலாம். கோதுமை மா அரிசி மாண்டா கூட புளிக்கலாம். இதாண்டா கோதுமை மாண்டா கொஞ்சம் மெல்லிசாத்தான் கணக்க. அப்படியா? பொரியா 4 விட்டு போட்டாலும் இப்போ அரிசி மாக்கடை அங்கே கணக்கு கொஞ்சம் போட்டாலும் அரிசி மாவிய புளி கணக்கு ஆவேன். இது கொஞ்சம் இதா நிற்கும் களித்தன்மை என்றபடி. கோதுமை மா புட்டுக்குமா அப்படித்தானே நெடுக சாப்பிட. அடுப்பு தான் பக்க பிடிக்குது புக்க. நாங்க இருந்துட்டு தானே வைக்கிறது. அது டேஸ்டா இருக்கும். கூனி சம்பலுக்கு இடி சம்பலுக்கு இடி சம்பல்ண்டா நல்லா இருக்கும். அரிசி மாடியை பார்த்து கண்டா பச்சடி போல அரைக்கிற அம்மியில அரைக்கிறண்டா நல்லா இருக்கும். இதுக்கு முட்டை பாக்கறி வேறல. இடியப்பத்துக்கு எந்த இடியப்பத்துக்கு முட்டை பாக்கறி வச்சா உண்மையா சாப்பிடலாம். திரியாபார கருவாடை போட்டு வைக்க வாசம் சும்மா மூக்க துளைக்கும். உங்களோட விட்ட என்ன கட்டா கருவாடோ
அது சுட்டாலே 5-6 வீட்டுக்கு கேட்குது மணக்கும் தானே. பொதுவா எந்த கறி வேணாலும் சுட்டா பக்கத்து விட்டு மணக்கணும். இன்றையும் கூட கருவாடுவோம். நாங்களே வீட்டுக்கு இருந்தாரு கருவாடு மணக்கம் சொல்றது பக்கத்துல கருவாடு கறியோட. என்னன்னு சொன்னா புட்டாதல விட இது வேகமா அவியுது. இப்ப நானும் அம்மா மீது அடுத்தது புளிஞ்சோண்டு இருக்கிறேன். இன்றைக்கு புறகு நல்ல பாலை வச்சு நல்லா அவிஞ்சிட்டு போல. புறகு உங்களுக்கு அவிஞ்சிட்டு பாருங்க. அவிஞ்சிட்டியா இது பார்க்க தெரியுமா? தட்டி பார்த்தா ஜம்மன் சுடு இருக்கு. வேகமா அடுத்து இது பண்ணுவோம். அதுக்கு 2 வச்சுக்கிறீங்க நீங்க கவனம். இது கொஞ்சம் கூட இல்ல கொதிக்கு அப்பா அப்படி மட்டும் தான் வேகமா உடனே அதையும் வச்சு விடும். பாருங்கோ புளிஞ்ச வச்சு வைக்கிறது பெரிய வீடு. புட்டாண்டே கொஞ்சம் நேரம் எடுத்தது. இது டக்குனு 5 நிமிஷம் இல்ல நான் அவிஞ்சு அது புட்டு குழலும் இது அந்த பிறகும் கொஞ்சம் பெரிய பஞ்சு இல்லையாண்டா அவிஞ்சிருக்கு. 2ஆம் தடவை நாங்கள் கணக்க வச்சிருக்கோம். ரப்பர் தட்டண்டு படிக்க முடியாச்சு. எடுத்து வச்சுட்டு சில பேர் அந்த தட்டுக்கு எண்ணெய் பூசை பூசி விட்டா அது பிறகு அப்படியே ஈஸியா அடுவாடும். என்ன கிடாக்கு ஆனா எங்களுக்கு எடுபடுது அவ்வளவு இதா இல்ல. நாங்கள் எடுவாடு களி மாதிரி இந்த எண்ணெயை பூசி ரப்பர் தட்டண்டா டப்பண்ட தட்டு போனோம். தட்டு ஓண்ட ஒரு வடிவத்தில் அடக்குஞ்சு. இது ஒரு வடிவம், இது ஒரு டிசைன். இதுதான் முன்ன பிளாஸ்டிக் தட்டு எல்லாம் புறாகுதானே. ஆனா இந்த அது சரி. ஆனா இந்த பின்னுற தட்டு இப்ப விலை கூட இதே இப்ப 65-70 ரூபா போகுது. அது இப்ப யார் இந்த பின்னுற ஆக்கள் எல்லாம் இல்ல தானே. மற்றது இப்ப இதை விட மற்ற தட்டு தான் ஈஸிமா அவிக்கிறது. கணக்க வைக்கலாமா கதைச்சு கொண்டு அம்மா அது அடுத்த புளியுது. இப்ப இடியப்பம் புளிகிற எல்லாம் மிஷின் எல்லாம் வந்துட்டு பாருங்க. அடுத்த வஞ்சிட்டு இறக்க போறோம். பாருங்க அப்படி ஆவி பறக்க உடனே எடுத்து உடனே அடுத்த வைவடு புளிய ஆவி பாடுது. அதே நேரம் உடனே இறக்கப்படுது. இந்த வடிவாயிட்டு இதுதானே அடுப்பு. ஆனா உண்மையா இடியப்பம் வேகமா அவியுது. பாருங்க இப்பவே இடியப்பம் வச்சுட்டேன். நல்லா சுட கிடக்குது. கூனி சம்பளம் முடிச்சு போட்டுதான் ஒரு பிடி ஒன்று இருக்கு. இந்த இடியப்பம் சாப்பிட்டாலும் அந்த கனதியா இருக்காது. இப்ப சில சாப்பாடுகள் சாப்பிட்டா வயிறு முட்டி கொண்டிருக்கும், மும்மன் இருக்கும். அப்படி சமைக்கின்றாங்க. கூடல வருத்தக்காரர் எல்லாருமே கூடல வயசானாக்கள் இடியப்பம் நல்ல சமைச்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. டக்குன இதாயிடுச்சு. சில சாப்பாடுகள் உடனே இதாகாது. அந்த கணக்க சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. இது சாப்பிட்டா முதல் ஆரம்பத்துல 5 ரூபா அப்படித்தானே வித்தாது. அப்ப சாமான்களும் அரிசி எல்லாம் மாதிரி 5 ரூபா விலை உறவும் இருந்திருக்கு நினைக்கிறேன். நான் நிறைய 5 ரூபா அப்படித்தான் போனது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு 2 ரூபா 1 ரூபாக்கும் போனது. சாப்பிட 5 ரூபா போனது. அது கறி சம்பளம்டா இன்னும் கூட 15 ரூபா இடியப்பம்ன்றதை விட இடியப்பங்களும் சுருத்து போச்சு. இப்படி தூக்கி பார்த்தா முந்தி எல்லாம் ஓரளவு தெரியாது. இப்ப தூக்கி பார்த்தா அப்படி கண்ணறையா தெரியும் புல்லா.
அங்கால இருக்கிறது அவ்வளவு ஆ, தெரியும். சும்மா மீறாது அப்படியே ஒரு உரல் இல்ல, எடுத்தா பெரும்பாலானங்கள் இப்ப அப்படித்தான் நாங்க ஒரு உரல் எடுத்து எல்லாம் கொண்டு அப்படி ஓ நல்ல பேப்பர் மாதிரி அவிச்சு வச்சிருப்பாங்க அது அடியே. ஒரு உரலுக்கா போட்டா 3-4 இதுக்கு புளிப்பினம் தட்டுக்கு. ம். நாங்கள் நாலடிய பந்தாங்கன்னா உங்களுக்கு நாலு காணாது 10 இடியப்பம் தான் காணும். நல்லா சாப்பிட குடிக்கலண்டா 10 இடியப்பம் சாப்பிட்டாலும் காணாது கடையில வந்து. இடியப்பமா இருக்கு. அதான் முதல்ல 5 இடியப்பம் 6 இடியப்பமே ஒரு ஆள் வழியா சாப்பிடலாம். கடைசி இப்ப பெரிய நல்லா சாப்பிடக்கூடியனா 10 இடியப்பம் முடியா காணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. கடவுளிய சில எப்படி கடையில 10 இடியப்பம் சாப்பிட்டாலும் அதான் ஒரு இடியப்பத்து தான் சரி. டப் டப்பண்டா இது நல்ல விராது இன்றைக்கு. பாருங்க நாங்கள் சம்பளுக்குரிய வேலையில செய்ய போறோம். இப்ப நாங்க மிளகாய் பிரிக்க போறோம். காணுமே. செத்தல் பிரிக்கத்தானே கணக்க தூவி செத்தல் போட போறோம். தேவையான அளவு இதை கணக்க கிடாக்கு சட்டி நல்லா சுட்டுட்டு போலையா? இந்த சட்டி டப்பண்டு வெக்க பிடிக்கு. சரி எங்களை செத்தல் பெரிஞ்சிட்டுது காணுமே. அது இந்த சட்டி டப்பண்டு. வெங்காயம் பொரிக்க போறோம். அது கணக்கா பொரிக்க தேவையில்லை. சரி நாங்கள் பொரிஞ்சிட்டு எடுக்க போகிறோம். கூனிக்கருவாடு நாங்கள் வடிவாக கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க இதுக்க போட்டு வறுத்தா தான் ஒரு வாசமும் ஒரு டேஸ்ட்டுமா இருக்கும். ஒரு சூடு காட்டிட்டு தான் போட்டு அடிக்கவும். இது கணக்கா இருக்குது. நாங்கள் அரைவாசி போட போகிறோம். வேறுங்கோ நல்லா வரவாட்டு கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு வாசம் அடிக்குது. அது கூனிக்கருவாடு தானே, இறால் மாதிரி தானே. இறால் தான், இறால் சின்னம் தான். இறால்ல குஞ்சு தானே கூனிக்கருவாடு. கூனிக்கருவாடு எங்களுக்கு வரவாட்டு கொண்டு வந்துட்டு அடுத்த வீட்டுக்கு மணக்கும். சரி நாங்கள் கூனிக்கருவாடு வரவட்டுட்டுது பாருங்கோ. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கூனிக்கருவாடு வந்து வறுத்துட்டோம். இனி என்ன ஒன்று ஒன்றா போடுவோம். செத்தல் போட்டு இடிக்க போகிறோம். முதல் செத்தலும் உப்பும் போட்டு இடிக்க. நாங்கள் தேவையான செத்தலும் உப்பும் போட்டு இடிக்க போகிறோம். உப்பும் போடணும். ரெடி. எங்களுக்கு செத்தலடி வெட்டுட்டுது. இது நாங்கள் தேங்காய் போட்டு இடிக்க போகிறோம். தேங்காய் போட்டு அங்கே கரண்டி வடி பாரம் வடி. இனி எல்லாத்தையும் போட்டு அடிக்க வேண்டியான். வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்த பெருஞ்சீரகம், கூனிக்கருவாடையும் முண்டா போடும். கூனிக்கருவாடை முண்டா போடும். பாருங்க எவ்வளோ கூனிக்கருவாடை எடுத்துருக்கேன் பாருங்க. சும்மா வாசத்தோட மொறுன்னு இருக்குது. நல்லா இருக்கும் கணக்கா போட்டா.
சம்பல் வடிவா அடிபட்டுடுது. வெங்காயம் நல்லா அடிச்சா டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் நிறவ நிறவால தான் டேஸ்டா இருக்கும். ஓ சரி, நாங்க இனிக்கிறாக்கா போறோம். இந்த சட்டிகள் நாங்க இறக்கி தேசி புளியையும் விட்டு குழப்பினா சரி. சம்பலுக்கு பாதி தேசி புளி விட போகிறோம். காணும் பாசி தேசி புளி விட்டால் தான் ஒரு டேஸ்டாக இருக்கும். பாருங்க, 2லேயும் முடியப்பம் கிடக்கு, வாழையிலையும் பச்சை கிடக்கு, இதுலேயும் கிடக்கு. இப்போ சுலக்ஷன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு. அப்போ இப்போ 2 இடியப்பம் டேஸ்ட் பார்க்கறதுக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். என்ன மாதிரி என்ன சொல்ல வேணுங்களா டேஸ்ட் சொல்லலாம், உங்களுக்கு நல்லா இருக்கு. அவ்வளோ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இதுக்கு ஃபுல்லாக கூனிக்கர் வாழை போட்டபடியும் வரல. அவர் அரிசி மாடியப்பத்தை விட இது விருப்பம் அவருக்கு. கோதுமை புட்டு கோதுமை இடியப்பம் மட்டும் தான் விருப்பம். இல்லை இடி சம்பளம், அதுவும் கருவாடு, இப்படி கூனி கருவாடு, அன்றைக்கு மாசு கருவாடு போட்டால் விருப்பம். இவற்றை விருப்பத்துக்காகத்தான் இது செய்தது இன்றைக்கு. சரி போச்சு. கோதுமை இடியப்பம் அரிசி மாடியப்பம் மாதிரி இல்லை, ஒரு அரைப்பருவத்தில் தண்ணி கொதிக்கணும். இந்த பதம் பிழைச்சேன்டா புளிய கஷ்டம். ஓரளவு பதம் நல்லா கொதிக்கக்கூடாது தண்ணி. அப்போ அது எல்லாரும் பிடிக்கிற இல்லை. அரிசி மாடியப்பம் எல்லாரும் செய்வினோம். கோதுமை மாடியப்பம் கொஞ்சம் பதம் பார்த்தா சரி, பெரிய வேலையண்டு இல்லை. உண்மையா எனக்கு இந்த ஏற்கனவே இந்த இடியப்பத்தில் இது நல்லா பிடிக்கும். அதை இதோட முட்டை பாக்கறையும் நல்லா இருக்கும். கூடுதலாக இடியப்பம் மற்றபடி சாப்பிட்றேன். முட்டை இந்த பார்க்குறேன். கூனி கருவாடு சம்பளோடையா விரும்பி சாப்பிட்றேன், நல்லா இருக்குது. இதோட நான் எங்களோட காணொலியை முடிச்சுக்கொள்ளும். நீங்களும் யாரும் இது வளமையா செய்திருப்பியல், அப்படி செய்த பதத்தின்படி செய்து பாருங்க. சில பேருக்கு யாரும் புதுசா முயற்சி செய்யறாங்களோ அதை பார்த்து செய்யலாம். ஆனா பெரும்பாலும் தெரியும், முடியுமா வைக்க தெரியும். இந்த கோதுமை மாடியப்பம் அரிசி மாடியப்பம் வைக்கிறதானே. கோதுமை மாடியப்பம் அந்த பதம் அப்படி நல்லா தண்ணி கூட கூடாது. நல்லா தண்ணி கொதிச்சா கொஞ்சம் பச்சை தண்ணியை கலந்து போட்டு அரைப்பருவத்துல தண்ணி கொதிக்கணும். கொதிச்ச பருவம் தான் இந்த கோதுமை மாக்குன்றதுக்கு சரியா வரும். அரிசி மாக்கு நல்லா கொதிக்கணும், இது நல்லா கொதிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு விரும்பினாக்கள் அவிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட்ல பதிவு செய்து விடுங்க. சரி, நாங்கள் இதோட எங்களோட காணொலியை முடிச்சு கொள்ள போறோம். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விட வர போறோம். என்றும் உங்கள் வெல்வெஸ் விலாக்ஸ் கிளியக்கா. பாய் பாய் பாய்.